ஆளுக்கு ஒரு உருண்டையை கையில் கொடுப்பாங்க. அந்த உருண்டை சோறை எங்கள் அம்மாட்ட Hi everyone, நான் உங்கள் Zia. Welcome back to my channel Zia Uncut. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் தாங்க வந்திருக்கோம். இது 3ஆம் நாள், கடைசி நாளும் கூட. ஸோ நம்ம 6 மணிக்கிட்ட வந்தோம். உள்ளே வந்தப்போ சரியான டிராஃபிக்கு, நம்ம ரோட்லேயே மாட்டிக்கிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9 கேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டு என்ட்ரன்ஸு நடந்து வரவங்களுக்கு. நம்ம 9th கேட்டுக்கு போனோம். ஸோ 9th கேட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 hours நான் காரில் ஊந்துக்கிட்டு போய் ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரீ தான். ஈவன் கார் பார்க்கிங் கூட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு ஃபிஷ் கடை தான். ஸோ அங்கே எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை தாண்டி பார்த்தோன்னா சுந்தரி அக்கா கடை. ஸோ இது ஃபேமஸான ஒரு மீன் கடை. சென்னையில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். சென்னையை தாண்டி எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் தெரியும். இது மெரினாவில் தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை. ஸோ அது இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் போயிட்டே இருந்தோம். வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் கூட ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தேன். அவனுக்கு பசி தாங்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டானா சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா ஆர்டர் பண்ணிட்டான். ஸோ உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான். அதை தாண்டி நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்குன்னு நினைக்கிறேன். முடவாட்டு கிழங்கு சூப்பு. இதுதான் முடவாட்டு கிழங்கு. எல்லாமே கலந்துங்க. சீரகம், மிளகாய், மல்லித்தலை, புதினா. என்ன கிழங்கு? முடவாட்டு கிழங்குனா ஆட்டுக்கால். ஓகே. இது மலையில மட்டும் தான் கிடைக்குங்களா? ஓகே. இது எதனால பெனிஃபிட் என்னது? இது பெனிஃபிட் அது எப்படி பாறை வெடிப்புல இருக்கும். அது மாதிரி நம்ம எலும்பு மச்சையை ஓகே கால்சியம் இன்க்ரீஸ் ஆயிடும், போன் ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே. நார்மலா நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ இது பிரதானமாக மலைப்பகுதியில் தான் கிடைக்குமா? ஸோ அவங்கள்ட்ட கேட்டோம். ஸோ அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு பானிபூரி தண்ணி மாதிரியே இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பெப்பர் காரம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். சொல்லிட்டு பயங்கரமான ட்ரம் சத்தம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பானை உடைக்கிற போட்டி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் போனோம். அதான் ஃபுட் கோர்ட்டோட என்ட்ரன்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு. ஸோ அவங்க குரூப்பில் ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்கள் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா உப்புருண்டைன்னு சொல்லிட்டு புதுசாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், கொஞ்சம் மிளகா அரைச்சி, காஞ்ச மிளகா அரைச்சி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறுக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சீப் ப்ரைஸ் தாங்க. பார்த்தீங்கன்னா 30, 20, அதாவது ஃபுட் ஸ்டாலில் வைக்கிற விலையோட கம்மியாக தான் வச்சு விற்கிறாங்க. ஸோ அது சாப்பிட்டோம். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு நேராக ஒரு வாய்ஸ் கேட்டே இருந்துச்சு. யாரோட வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லியோனோட வாய்ஸு. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சப்பை வெண்டிங் மிஷினு. ஸோ நிறைய பேர் அது வாங்கலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. ஸோ நேராக அடுத்தது பார்த்தீங்கன்னா லியோனோட பட்டிமன்றம். ஸோ வெள்ளை சோறு மீதி இருந்த சோறை போட்டு சாம்பாரை ஊட்டி கலக்கி அப்படி ஒரு உருண்டை பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டையை கையில் கொடுப்பாங்க. அந்த உருண்டை சோறை எங்கள் அம்மாட்ட வாங்கி சாப்பிட்ட அந்த சுவை 10,000 ரூபா கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட என் தாய் கையில் வாங்கி சாப்பிட்ட அந்த சாம்பார் உருண்டை சோறு இருப்பாங்க. அது தந்த சுகம். உள்ளே போனால் லியோனி பட்டிமன்றம் தான் ஃபுட்டு, அதாவது இப்போ உள்ள ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் அந்த காலத்து ஃபுட்டு, அதை பற்றி ஒரு பட்டிமன்றம் சுறுசுறுப்பாக நடத்தினாப்புல. ரொம்ப காமெடியாக மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் சரியான கூட்டம். ஸோ வேறு என்ன ஃபுட்
புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே என் கண்ணில் பட்டு தான் பிவிஆரோட பாப்கார்னும் டோனட்டும் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிராண்டாக இருக்குது பிவிஆர் சினிமாவோட பாப்கார்னும் டோனட்டும். ஸோ அங்கே என் ஃப்ரெண்டு அடித்து பிடிச்சி ஒரு டோனட்டை வாங்கினோம். ஸோ அங்கே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கவுண்டர், அதாவது 3 வேயாக வந்து அவங்க வந்து ஃபுட் கவுண்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஒரே புகை மூட்டம். ஸோ உள்ளே போனால் அங்கே தான் தெரியுது, அங்கே தான் மெயின் ஸ்பாட்டு ஃபுட்டுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி. ஸோ வந்து ஃபுல்லாக பிரியாணி கடை தாங்க. ஸோ வந்து பிரியாணிலாம் பார்த்தோன்னா வந்து ஏரில் பறந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அவ்வளோ கூட்டத்தில் பிரியாணி வாங்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து பிரியாணி எதுவுமே வந்து சாப்பிடலை. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா நாங்கள் நிறைய பேர் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிகர்தண்டா வாங்கி அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால் மட்டும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டு, சுக்குபாய் இந்த மாதிரியான பெரிய பெரிய பிராண்டும் உள்ளே இருக்குது. என்னடா வந்து ஃபுட் ஸ்டாலுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. அவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஷிப் அது மாதிரி ஒரு 100கணக்கான வந்து கம்பெனி வந்து இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்து இதில் என்னென்ன ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஃபுட்டு வந்து இந்த ஏரியாவில் ஃபேமஸாக இருக்கும், இன்னொரு சில ஃபுட்டு இந்த ஏரியாவில் ஃபேமஸாக அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே பிடிச்சது பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகளில் வந்து ஃபுட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்பங்களி, தோசை இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. மக்கள் வந்து அங்கேயுமே வந்து கூட்டமாக ஆரவாரத்தோடு வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ நீங்களாம் யாரெல்லாம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கலந்துங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். அண்டில் பை ஃப்ரம் ஜியா. டேக் கேர். பை பை. சாவ். அந்த ஆல் அப்படி வந்து எனக்கு வந்து அடக்கிது தொண்டை. முடிவுக்கு வந்துருச்சு, பெல்லாச்சாவுக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கிறியா? ஃபுல்லாக சாப்பிட்டு